பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். மாசு மிகுந்த மனித இருள் போக்க வந்த இயேசு உன்னை மறவேன் என்றும் கன்னி வழி மலர்ந்த கற்பகமே என்னுயிரே முன்னி உனை அணைந்தே அறைந்தவர்க்கும் அன்பான தெய்வமே தோணி எனக்கு நீ ஆவா தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருளோனே, இயேசு கிறிஸ்து பெருமானே எந்த உயிர்க்கும் அருளோனே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிறிஸ்து கிறிஸ்து என்போமே, கிட்டிய பாவம் பின்போம், நம்ம கிட்டிய பாவம் பின்போமே. சிலுவையில் நின்ற செழுங்கோலோ சிலுவையில் நின்ற செழுங்கோலம் என் சிந்தையில் வழிந்தால் நறுங்கீரம். கண்ணே மணியே கற்பகமே, கண்ணே மணியே கற்பகமே, கான்முளையாகிய அற்புதமே, இது கான்முளையாகிய அற்புதமே. அளிக்கும் அரசாட்சி, அமைதி அளிக்கும் அரசாட்சி, ஐயன் குமரன் அருளாட்சி, ஐயன் குமரன் அருளாட்சி. மரித்து எழுந்த சத்தியமே, திருமலை பொழிந்தது சொல்மறையே, திருமலை பொழிந்தது சொல்மறையே, கல்வாரி வழிந்தது செயல்முறையே, என்று கல்வாரி வழிந்தது செயல்முறையே. இயேசுவை என்றது நெஞ்சொருக்கும் கிறிஸ்து போதனைகள், வாழ்க சிலுவை சாதனைகள், வாழ்க சிலுவை சாதனைகள். கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் மாலையிலே கர்த்தருடைய சத்திய வேதத்திலே இருந்து வழி தவறி செல்கின்ற மக்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை எப்படியாவது யாரை கொண்டாவது மீட்க ரட்சிக்க கர்த்தர் விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆனால் நாம் அவர் விலகும்படியாக சில சமயங்களில் நடந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற சரித்திரத்தில் அப்படிப்பட்ட ஒன்றை காண இருக்கிறோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13, 14, 15, 16 ஆகிய 4 அதிகாரங்களில் 96 வசனங்களில் வருகின்ற ஒரு நியாயாதிபதியாகிய சிம்சோனின் வரலாற்றினை சிந்திக்க இருக்கின்றோம். சிம்சோனின் வரலாறு, யார் யாரை நியாயம் விசாரித்தான் அதெல்லாம் அங்கு இல்லை. அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி வீழ்ந்தான், இதுதான் இருக்கிறது. தேவனுடைய கிருபையினால பக்தியுள்ள பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்து தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு அவனை இப்படியெல்லாம் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனை தந்தும் அப்படியே வளர்த்தும் பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியை குறிப்பிட்ட சமயத்தில் நடத்த பின்வாங்கி விட்டதினால மனம் போனபடி வாழ்ந்து தேவனால் கைவிடப்பட்டான். திருச்சபையே, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா அல்லது நான் அவரோடு கூட இருக்கிறேனா? நீர் பழகி அவரோடு சமாதானமாயிரும், அதனால் உமக்கு அதிக நன்மை உண்டு என்று யோபை அவனுடைய நண்பர்கள் எச்சரித்தார்களே. பவுலப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்தில் முதலில் சொல்லுகின்றாரே, கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அதனால் எனக்கு நன்மை உண்டு. சங்கீதம் 81, 10, 11 பார்க்கிறோம், இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, என் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்னால் படைக்கப்பட்டு என்னால் பிரித்தெடுக்கப்பட்டு என்னால் பராமரிக்கப்பட்டு வருகிற மக்களே என்னை வெறுக்க காரணம் என்ன? என்னை விட்டு போக என்னிடத்தில் என்ன நியாயத்தை கண்டார்கள்? இஸ்ரவேல் பொல்லாப்பு செய்ததினால் 1 வருடம் 2 வருடம் அல்ல 40 வருடங்கள் கர்த்தர் அவர்களை கைவிட்டிருக்கிறார். அவரே சொல்லுகின்றார், உங்களை தண்டிக்க உங்களை நான் பகைவர்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பேன். சில ஆசிரியர்கள் கையினாலே அடிக்கிறார்கள், சில ஆசிரியர்கள் பெரம்பை எடுத்து அந்த பெரம்பு தான் பையன் மேல விழும், வேகம்தான் இவங்க கொடுப்பாங்க. அதுபோல 40 வருடங்கள் பிலிஸ்தியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டதினால் என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் இவர்களை அடிமைகளாக சந்தைக்கு சந்தை ஏலம் போட்டார்கள். அழகான பெண் பிள்ளைகளை அழகான ஆண்களை கூடுதலாக விலைக்கு விற்றார்கள். அடிமை என்றால் 1 நிமிடம் 2 நிமிடம் அல்ல, 8 மணி நேர வேலை இல்ல, 5 மணி நேர வேலை இல்ல, 24 மணி நேரமும் வேலை. ஆண்டவனும் அன்பர்களை கைவிட்டார், ஆண்டவனும் அன்பர்களை கைவிட்டார். தேவனுமே வேண்டும் என்று விட்டார், ஏன் என்றாலே தேவனுமே விட்டு விட்டாரே, ஏன் என்றாலே பொல்லாத வாழ்விலே வாழ்ந்தார். சென்று ஏலத்திலே எடுத்து இஸ்ரவேலரை அழகான ஆண்கள் பெண்களை ஏலம் போட்டார். 10 ரூபாய் 20 ரூபாய் என்று கண்ட சந்தைகளில் ஏலம் கூறி விட்டார். நிரம்ப உண்டு, எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய உயர்ச்சியை கண்டு வயிறெறிவார்கள்.
எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் அதிகமாக நேசித்தேன், ஆனால் நீயோ என் நேசத்திற்கு மாறாக போகிறாய். பாம்பேயிலிருந்து அழகான ஃப்ராக் ஒன்று குழந்தைக்கு வாங்கி கொண்டு வந்தார்கள். தாய் அந்த குழந்தையை நீராட்டி அவளுக்கு போட்டு முன்னழகம் பின்னழகம் பார்த்து, நல்லா இருக்குதுயா, ரொம்ப பிடித்தமா இருக்குதுமா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரு ஆன்டி வீட்டுக்கு போறோம். எந்த ஆன்டி வீட்டுக்குமா? அன்னைக்கு உனக்கு டபுள் டேக்கர் கொடுத்தாங்களே அந்த ஆன்டி வீட்டுக்கு போறோம். அப்படியா அம்மா, நீங்க ரெடியாயிரு, அம்மாவை நான் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், நீ வேற அந்த சேர்ல உட்காந்துரு. உள்ள போனாள். தன்னுடைய ஆடையின் அழகை காட்டுவதற்காக பக்கத்து வீட்டு கிரேஸ் என்ற பெண்ணை அழைத்தாள். கிரேஸ், என்னுடைய ஆடையை பார்த்தாயா? எப்படி வாங்கினது? ரொம்ப அழகா இருக்குது, எங்க அம்மா கிட்ட கூட சொல்லி வாங்க போறோம், வாடி நம்ம 2 பேரும் விளையாடலாம். தரையிலே வந்து உட்கார்ந்தாள். 2 பேரும் அன்னவாரி இலவசமா மேல போட்டுக் கொண்டார்கள். பிளாக்கு நிறைய மண்ணை கட்டி கொண்டு வேறாண்டாவில் வந்து உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அம்மா குரல் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். ஷோல்டர் பேக் லாக்கெல்லாம் எடுத்து பூட்டிட்ட. அம்மா, என்னடி இது, உன்னை இப்பதான குளிப்பாட்டின? இவதான் என்ன விளையாட கூப்பிட்டாம்மா. நான் இல்லை, அவதான் சட்டையை காட்டினேன், நான் தோறேன். தாய் தான். குழந்தைக்கு இந்த இடத்துல நீர் வருகிறது, கைக்குட்டியால துடைச்சாலும் சில தாய்களை பார்க்கலாம், சனியை எங்க இருந்து தான் வருதோ அதை எடுத்து போட்டுட்டு கையை வேற எங்கேயாவது துடைச்சிட்டு பிள்ளையையும் நேசிக்கிறாள், அதை வெறுக்கிறாள். தேவன் கூட இப்படித்தான். என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? இந்த குழந்தைக்கு தாய் எப்படி இரக்கம் பாராட்டினாலோ, 40 வருடமாக என்னுடைய மக்களை பொல்லாத கையிலே விட்டு விட்டேன், ஆகையினால இவர்களை ரட்சிக்க வேண்டுமே என்று ஒரு ரட்சகனை தோற்றுவிக்க விரும்பினார். அனாதி தீர்மானம். தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகிற அன்புக்கு தான் பெயர் கிருபை. அந்த கிருபையினால் தான் வம்சத்தில் சோரா ஊராரை சேர்ந்த மனோவா என்ற பக்திமானுடைய வீட்டிலே அந்த குழந்தை பிறக்கும்படி கிருபை செய்தார். மனோவாவின் மனைவிக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை. மற்றவங்க எல்லாம் குழந்தைகளை கொஞ்சகிறத பார்க்கும் பொழுதும், தூக்குகிறத பார்க்கும் பொழுதும், குலாவுறத பார்க்கும் பொழுதும் ஏக்கத்தோடு பெருமூச்சு விட்டாள். அவளுக்கு தேவனுள் தூதன் தோன்றினான். வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தோன்றினான். பிள்ளை பெறாமலடியே நீ வாழ்க, பிள்ளை பெறாத மலடியே வாழ்க, ஆண்டவன் அருளாலே பையனை பெறுவாய், நசரேய விரதமே பூண்டே வளர்வான், உன்னுடைய மகன் நசரேயனாயிருப்பான். எப்படி வளர்க்க வேண்டும் நான் சொல்வேன், முந்தித்தவம் இருந்த வள்ளிதானே, 300 நாள் சுமப்பவளும் நீதான், ஆதலால் உன் கற்பத்தின் கனியை நீயே எப்படி வளர்த்திட வேண்டும் என்பேனே. சவரக்கத்தி தலையில் படலாகாது, திராட்சரசத்தை அவன் குடிக்க கூடாது, தீட்டான ஒன்றையும் தொடவே கூடாது, பெறப்போகும் தாயும் நீயும் அதற்கு கட்டுப்பட்டு தான் நீ வாழ்ந்திட வேண்டும். வாயை கட்டினவளுக்கு தான் பிள்ளை, நீயே திராட்சரசத்தை அருந்தாதே, தீட்டான ஒன்றையும் தொட்டு விடாதே. அழகான தோற்ற போலிவே உனக்கு வேண்டாம், பிள்ளை பெறாமலடியே நீ வாழ்க, ஆண்டவன் அருளால் பையனை பெறுவான். குழந்தை
பாக்கியம் இல்லாதவளே, மகிழ்ச்சி அடைவாயாக. நீ ஒரு ஆண் பையனை பெற்றெடுப்பாய். அவன் தேவனுக்கென்று நசரேய விரதம் பூண்டிருப்பான். ஆதலால் அவனுடைய தலையில் சவரக்கத்தி படக்கூடாது, திராட்சை ரசத்தை அவன் குடிக்க கூடாது, தீட்டான ஒன்றையும் அவன் தொடக்கூடாது. அவனை பெற்றெடுத்து வளர்க்கப் போகிறவள் நீ. ஆகையினால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பார்கள். நீ முதலாவது அதற்கு அடங்கி விலக்கப்பட்டிருக்க வேண்டும். வாங்க, என்னடி இது? யாரோ ஒரு தேவதூதன் வந்தார். நான் உங்களை கூப்பிடுறதுக்குள்ள அவர் போயிட்டாரு. என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு பையன் பிறக்க போறானா, அவன் என்ன ஒரு விரதம் சொன்னாரு. அதுக்கு தான் நான் என்ன கூப்பிட்டுருக்க. நீ உடனே அந்த ஆள் வந்த உடனே என்ன கூப்பிட்டு நான் எல்லாம் தெளிவாக கேட்டிருப்பேன்ல. நசரேய விரதம் பூண்டிருக்கணுமா, தலையில் சவர கத்தி போடக்கூடாதான், தீட்டான ஒன்றும் தொடக்கூடாதான், இன்னும் ஒன்று என்னமோ சாப்பிடக்கூடாதுன்னாரு. இதுக்கு தான் நீ என்ன கூப்பிடணுன்னு. பொம்பளைங்க எதுனா கண்டா பயந்துரு, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திராட்சை ரசம் மதுபானம்லாம் குடிக்கக்கூடாதான். அவன் பாருங்க, இவள் சொன்னதை நம்பினாலும் கூட ஒருவேளை பயத்தினால் பலகீனத்தினால் ஒன்று கடக்க ஒன்று உளறி இருப்பார்கள் என்று நினைத்து ஜெபத்தை ஏறெடுத்தான். உங்களுக்கும் எனக்கு ஒரு காரியம் அத்துபடி ஆகாத பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு சிக்கல் வரும்பொழுது இந்த மனோவாவை போல ஆண்டவனின் ஒத்தாசையை நாட வேண்டியவர்கள். அன்புள்ள ஆண்டவனே, என் மனைவி சொல்வதெல்லாம் உண்மையாயிருக்குமானால் ஐயா, வந்த அந்த தூதன் மீண்டும் வர வேண்டும். பெண்ணாக இருப்பதினால் அஞ்சினாளோ, பலகீனத்தால் மறந்தாளோ, மீண்டும் ஒரு முறை எங்களிடம் வந்து எல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு விடை தருவேன் என்றீரே. குழப்பமான சூழ்நிலையில் என் மனைவி எதையோ சொன்னாள். ஜெபித்தவன் இவன். ஆனால் மீண்டும் அந்த தேவதூதன் தேவனுடைய கிருபையினாலே மனோவாவின் மனைவிக்கு இரண்டாம் தரமாக காட்சி தருகிறான். வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் யார் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவனுடைய தூதன் காட்சி அளிக்கிறான் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் தோன்றின உடனே ஐயா இருங்க, இங்க வாங்க, அன்னைக்கு வந்து அந்த மனுஷன் வந்திருக்கிறார், வாங்க. இருவரும் வந்து பணிந்தார்கள். நீர்தான் அன்று என்னுடைய மனைவியிடம் வந்து காட்சி தந்து பேசினீரா? நான் தான். அவளிடம் சொன்னதை எல்லாம் தயவு செய்து சொல்ல வேண்டும். அவள் ஒருவேளை பயத்தில் விட்டிருப்பாளோ, மறந்திருப்பாளோ. சொல்லுங்கள் ஐயா. உன் மனைவி ஒரு மகனை பெற்றெடுப்பாள். அவன் நசரேய விரதம் பூண்டிருப்பான். தலையில் சவரக்கத்தி படக்கூடாது, தீட்டான ஒன்றையும் தொடக்கூடாது, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தக்கூடாது. ஏன் இந்த 3 விதியை வற்புறுத்துகிறார் தேவன்? நம்ம கண்ணாடி முன்னால எவ்வளவு நேரம் நிக்கிறோன்னு நமக்கு தான் தெரியும். சில சமயத்துல கைகளினாலேயே ஒழுங்கு செய்யறோம், சில சமயத்துல கத்திரிக்கோளால ஒழுங்கு செய்யறோம், சில சமயத்துல கத்தினால ஒதுக்குறோம். இந்த அழகெல்லாம் உனக்கு வேண்டாம். திராட்சை ரசம் குடிக்க கூடாது. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகின்ற எவனும் ஞானவான் அல்ல. குடிக்கின்ற பழக்கம் உன்னை மடித்திடும், குடியை கெடுக்கும், அடி வாங்கி கொடுக்கும். சண்டை சாடியே உண்டாக்கி விடுமே, சண்டை சாடியே உண்டாக்கி விடுமே, சமாதானத்தை அது கெடுத்து போடுமே. கடிக்கும் அது விரியனை போல் தீண்டும், அதனால் மயங்குகின்றவன் ஞானவான் அல்ல. யாருக்கு சண்டைகள், யாருக்கு காயங்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு பிரிவினை, யாருக்கு சோகம். மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு கிடைத்திடுமே.
வேதம் சொல்லுதே படித்து பார் உணர்ந்திடுவாய், படித்து பார் உணர்ந்திடுவாய், அதனால் நம்மை கெடுத்திட வேண்டாமே. யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. சாலமோன் காலத்திலேயே கலப்பாயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோ டிமாண்டு இருக்கிறது. 100 தென்னை மரம், குடிக்கிறவன் 600-700 பேர். அந்த என்ன பண்ணுவான், 1 லிட்டர் தான் கிடச்சிருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டு 4-5 லிட்டர் தண்ணியை ஊற்றுறான், ஊற்றி கொண்டு வந்து கொடுக்குறான். சில பேர் அவசரத்தில் குடிச்சிட்டு போகிறான், சில பேர் குடிச்சிட்டு இதில் கிக்கே இல்லையே. கிக்கு வேற வேணுமா இவருக்கு? குடிக்கிறதுலையா கிக்கு வேணும்? கிக்கு உனக்கு ஆண்டவனே கொடுத்திருக்கிறாரே. சாகும் போது உன்னை அறியாமலே கிக் பண்ணிட்டு தான் போவ. நல்லா இருந்தாருங்க, வெட்டி வெட்டி இருக்குதுங்க காலையில இருந்து. மனைவி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், சொத்து வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், வேண்டாம். அதான் கிக்கு. தமிழ்ல தான் அப்படி இருக்கிறது. நோய் நொடி, நொடி என்றால் பள்ளம். நோய் வரும், ஒருவேளை பள்ளத்தில் இறங்கினாலே இறங்குவார்கள். ஐயா, நீங்கள் சொன்னது பலிதமாகும் பொழுது அந்த பையனை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். அதற்காக உங்களிடத்தில் யோசனை கேட்கிறோம். இவருக்கு நாங்கள் ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும். உம்முடைய பெயர் என்ன? எதற்காக அதை கேட்கிறாய்? என்னுடைய பெயர் எது செய்யும்? ஒரு காணிக்கை. காணிக்கை வேண்டாம், ஒரு பலி. ஒரு ஆள் வெள்ளாட்டுக்குட்டி சமைத்து கொண்டு வருகிறேன். தேவனுக்கு அதை செலுத்து. இருங்கள், கொண்டு வருகிறேன். நீ வருகிற வரைக்கும் நான் இருப்பேன். கொண்டு வந்து வைத்தான். அதில் அக்கினி தோன்றினது. தேவதூதன் அக்கினியிலே மறைந்து போனான். இருவரும் மனைவியும் புருஷனும் முகம் குப்புற விழுந்தார்கள். ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்தான், எசேக்கியா முகம் குப்புற விழுந்தான், தானியேல் முகம் குப்புற விழுந்தான், தாவீது முகம் குப்புற விழுந்தான். தேவனை நாம் கண்டதினால் உயிரோடு வாழ மாட்டோமே. சாக போகின்றோம், அஞ்சிடுங்க, நினைக்க எனக்கு பயமாய் உள்ளது. சாவதாக இருந்தால் தெய்வம் காட்சி தருமா? பிள்ளையை வளர்த்திட ஆலோசனை வழங்குமா? பெண்ணாக உள்ள எனக்கு இருக்கும் தைரியம் ஆணாக உள்ள உங்களுக்கு இல்லையே அத்தான். பிள்ளையை நாம் கருத்தாக வளர்ப்போம். தெய்வ கிருபையால் அவனுக்கு தந்தார். சங்கீதம் 127 வசனம் 4 சொல்வதென்ன? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் அருளும் பலன். பிள்ளையாண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து என்றான் சாலமோன். முதிர் வயதிலும் அவனதை விடாதிருப்பான் என்று எழுதினானே. இதை ஒன்று போட சுரை ஒன்று விளையுமா? அதை மனதிலே கொண்டு நீ தாய் உடலை வளர்த்தாலும் தந்தை அறிவை வளர்க்க வேண்டும். அம்மாவின் இருதயம் குழந்தையின் பள்ளிக்கூடம், ஒரு நாளும் இதை மறவாதே. இந்த பிள்ளையை நீ எடுத்து கொண்டு போய் எனக்கு வளர்த்திடு, சம்பளம் தருவேன் என்றார். நம்முடைய தந்தை நம்மை வளர்த்தது போல் நம் பிள்ளைகளை நாம் வளர்ப்பவர்கள் தான்.
குழந்தை பிறந்து சூரியனை போல அவன் இருந்ததினால் சிம்சோன் என்று பெயர் வைக்கிறார். எல்லாரும் பார்த்துக்கிறாங்க, மனோபாவ மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்குதாமேமா, யாரை போல இருக்குது? அம்மா போல இருக்குதா, அப்பா போல இருக்குதா? ஏறக்குறைய அம்மா போல தான் இருக்குது. இல்ல இல்ல அவங்க அப்பா போல தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் போய் பார்த்துட்டு அசல் அவங்க அம்மாவை அப்படியே உரிச்சுக்கிட்ட வந்திருக்கிறாங்க. நான் வாழைப்பழமா தோலை உரிச்சுன்னு வர்றதுக்கு பார்த்த உடனே இந்த இடம் எல்லாம் பார்த்தா இது யார் பெற்ற பிள்ளைன்னு சொல்லிடலாம். உங்க அப்பா பேர் இதுவா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் நெத்தியில எழுதி ஒட்டி வச்சிருக்குதே. அதனுடைய அங்க அசைவுகளை பார்த்து, நடை, சிரிப்பு, பற்கள் இவைகளை பார்த்து தீர்மானிக்கிறோமே. சிம்சோன் கிட்டவா, தண்ணி தாகம்னா வேற யார் வீட்லயும் போய் குடிக்க கூடாது. ஏம்மா அவசரத்துக்கு வேற எதையாவது கொடுத்துட போறாங்க. திராட்சை ரசம்லாம் குடிக்கவே கூடாது, திராட்சை பழமும் தின்னக்கூடாது. அங்கே என்னம்மா எல்லாரும் கும்பலாக இருக்காங்க. அங்கே ஒரு தாத்தா இருந்தார் இல்லை? ஆமாம், அவர் செத்துட்டாரு. செத்துட்டா எப்படிமா இருப்பாங்க? கண்ணை மூடின்னு பேச்சாத படுத்தினா இருப்பாங்க. என்னை கொண்டு போய் காட்டுமா. ஐயோ, திருட்டான ஒன்றும் தொடக்கூடாது, அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது. நான் பார்த்ததே இல்லைம்மா, நீ இன்னும் கையில் வச்சுக்க. நான் எட்டி பார்த்து வேண்டாம் அங்கே போகவே கூடாது. எவ்வளவு ஜாக்கிரதையாக வளர்க்கிறாள். தேவனுடைய கற்பனைகளின்படியே வளர்க்கின்றாள். நமக்கு அந்த அக்கறை உண்டா? வளர்த்திடவே வாரிரோ, வளர்த்திடவே வாரிரோ, பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ, பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ. வளர்க்க முடியாது. சிம்பிலே வளைத்து விட்டால் நீ கொம்பிலே வளைக்க வேண்டாம். அம்மா, சிம்பிலே வளைத்து விட்டால் நீ கொம்பிலே வளைக்க வேண்டாம். 5 வளையாதது 50 வளையாது. 5 வளையாதது 50 வளையாது. வளர்ப்பாய் புத்தியில் இதை கொண்டு நீ பூமானுக்காய் வளர்ப்பாய், வளர்த்திடவே வாரிரோ. நீ செய்ய முறுக்கி முறுக்கி வளர், நீ செய்ய முறுக்கி முறுக்கி வளர், முருங்கை மரமா முறித்து முறித்து வளர். வளர்த்திடவே வாரிரோ, பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ, பிள்ளைகளை வளர்த்திடவே வாரிரோ, வாரிரோ, வாரிரோ. ஒழுங்காக வளர்த்தால் எவ்வளவு நாள் வளர்க்க முடியும்? 12 வயது வரைக்கும் தான் நம்ம வளர்க்க முடியும் குழந்தைகளை. 13ஆவதுல இருந்து டீனேஜ் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 இல்ல 20. 13ஆவது வயதுல நீ அவனை அடிச்சன்னா முறைச்சு நிற்பான். என்ன சும்மா அடிக்கிற? ஓ, இன்னொரு தடவை அடிச்சு பாரு, என்ன நடக்குது பாரு. என்னன்னு முறைக்கிறான். முந்திலாம் அப்படி முறைக்க மாட்டான்மா. அடிச்சா ஓடுவான். இப்போ நிற்கிறான். அவனை பிடிச்சி தள்ளனா என்ன தள்ளுறான் அவன். 2 கையும் பிடிச்சிக்கிட்டான். என்னால மீள முடியலம்மா. நீ வளர்த்த வளர்ப்பு தானே உன் பிள்ளைக்கு.
அம்மா அப்பாவை கேட்காம மலை நாட்டிலே இருந்து சமபூமிக்கு வருகின்றான். அந்த சமபூமிக்கு போகும்படி கர்த்தர் சிம்சோனை ஏவ துவக்கினார். 119 வசனத்தை நினைத்து பார். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்றே கேள்வி கேட்டு உம்முடைய வேத வசனங்களினால் என்றே விடையை தந்தானே. எங்க அப்பா அம்மா என்ன திட்டுவாங்க, நான் வரேன். நில்லு வந்து விட்டான். தகப்பன் பார்க்கிறான். எங்கடா போயிட்டு வர? அந்த சமவெளிக்கு. உன்னை யாருங்க போக சொன்னது? நம்முடைய விரோதிகள் இருக்கிற எல்லைக்கு நீ போகலாமா? நீ அழகா இருக்கிறதுக்கு உன்னை பிடித்துட்டு போய் ஏலம் போடுவாங்களே, எவன்பா என்ன பிடிப்பான்? சரி சரி வா, அங்கெல்லாம் போக கூடாது. அப்பா அப்பா என்னடா, அங்க ஒரு அழகான பொண்ணை பார்த்தம்பா. சரிதான், அதுக்காக தான் அங்க போன போல் இருக்கு. அங்க போக கூடாதுன்னு தாய் நாளெல்லாம் எச்சரிக்கையா கொடுத்திருக்கிறோம். எதற்காக நீ அங்க போன? அப்பா அவளை நான் திருமணம் செய்து. நம்மிடம் இருக்கிற பெண்களை இஸ்ரவேல் பெண்களை விடவா? ஒன்றை மாத்திரம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நம்மிடம் பெண் இல்லையா? நம் இனத்தில் பெண் இல்லையா? டே, நம்மிடம் பெண் இல்லையா? நம் இனத்தில் பெண் இல்லையா? அந்நிய இனத்தில் பெண்ணை கொண்டால் அழிந்து போவோமே. அந்நிய இனத்தில் பெண்ணை கொண்டால் அழிந்து போவோமே. யோசுவா 23 பாருங்கள், 12, 13 படித்து பாருங்கள். அவர்கள் உங்கள் கண்களுக்கு முள்ளாய் வருவார்கள், அவர்கள் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காய் வருவார்கள். அந்நிய பெண் வேண்டாம் நம்முடைய விரோதிகள் இஸ்ரவேலில் பெண்களுக்கா பஞ்சம் நினைத்து பார். அவள் இல்லாமலே என்னால் வாழ முடியாதப்பா, அவள் இல்லாமலே என் வாழ முடியாது. கண்ணை கவர்ந்தால் கருத்தை கவர்ந்தால் கட்டிக்கொள்வேனே நான். ஏமா உன் பிள்ளை சொல்ற பேசுறத பாத்தியா? என்னங்க நமக்கு தெரியாம சமவெளியில போயிட்டு அங்க ஒரு பொண்ணை பார்த்து வந்து இப்ப என்ன பிடிவாதம் பண்றான் பார். என்னடா சிம்சோன், பெற்றோர்களாகிய நாங்க தான் உனக்கு ஒழுங்கு பண்ணணும். இது அதனை பிரச்சனை தான். அழகா இருக்கிறாம்மா, அழகா இருக்கலாம். நல்ல பாம்பு கூட தான் அழகா இருக்குது. எட்டி பழம் கூட தான் பார்க்கிறது ரொம்ப அழகா சிக்கச்சேவேர்னு இருக்கிறது. அவனுடைய மயக்கமான நிலையை பார்த்த தாய் கொஞ்சம் இடம் கொடுக்கின்றார். நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அவனுடைய சந்தோஷம் தானே நம்முடைய சந்தோஷம். அவன் விருப்பத்தை தான் நிறைவேற்றுமே. இப்ப நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்கடி, நான் தான் தனியா இருக்கிறேன். வாங்க போய் பார்த்து வரலாம். நான் வரல, நீ உன் பிள்ளையும் போய் பார்த்து வாங்க. எத்தனை கொடுத்து நடத்த போறோம், மாமியார போறவன் நீ எப்படியோ போங்க 2 பேரும். இல்ல வாங்க. புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவுகின்றார். திடீரென்று ஒரு பாலசிங்கம் கர்ஜித்துக் கொண்டு எகிரி பாய்ந்தது. கையிலே ஒரு ஆயுதம் இல்லாமலே ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல மேல்தாடையும் கீழ்த்தாடையும் பிரித்து அப்படியே கிழித்து போட்டு விட்டான். ஏன்? இந்த சிங்கத்தை எப்படி இவன் கிழித்து போட்டானோ அதுபோல பெலிஸ்தியர் என்ற சிங்கத்தை கிழிக்க வேண்டும். சகோதரனே சகோதரியே, உன்னையும் என்னையும் கூட எதிர்பாராத நேரத்திலே இப்படிப்பட்ட சிங்கங்கள் பாய்ந்து நம்மை அடித்து நகத்தால் பீறி வாயில் பற்களினால் கிழித்து கொன்று போடும். 1 பேதுரு 5:8 படிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல பூமி எங்கும் சுற்றித் திரிகிறான். ஆகையினால் விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். தாவீதால இருக்க முடிந்ததா? மோசேயால் இருக்க முடிந்ததா? பேதுருவால் இருக்க முடிந்ததா? யூதாசால் இருக்க முடிந்ததா? நோவாவால் இருக்க முடிந்ததா? ஆபிரகாமால் இருக்க முடிந்ததா? எல்லாரையும் அடித்து நொறுக்கி நாசம் பண்ணினதே. ஏமாந்த நேரம் பார்த்து எப்படியாவது அழித்து விடுமே. பெண்ணுடைய வீட்டிற்கு போனார்கள், பிடித்து போய்விட்டது. திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்தார்கள். திருமணம் ஆகிறதுக்காக திரும்ப போகும் பொழுது வழி விலகி போகின்றான். யோனாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே எப்படி பார்க்கிறோம்? நீ எங்கிருந்து வருகிறாய்? தேவனுடைய சமூகத்திலிருந்து வழி விலகி வந்தேன், சமூகத்திலிருந்து விலகி வந்தேன் என்கின்றான். சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலிருந்து வழி விலகி போகலாமா? கற்பனைகளிலிருந்து விலகி போகலாமா? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும் அல்லவா?
வழிவிலகி போனது எதற்காக? போன வாரம் அந்த சிங்கத்தை கொன்று பொட்டமி என்ன ஆயிருக்கிறது பார்க்கலாம். போய் பார்த்தா முடியெல்லாம் சிந்தி போயிடு, சதையெல்லாம் காண, எலும்புக்குள்ள ஒரு தேன் குண்டு கட்டி இருக்குது. அதை பார்த்தது கிட்ட போனா அந்த எலும்பு உழுக்கலாம், நிறைய தேனீகை ஒயின பறந்த இந்த முடியிலையும் கிட்டிலையும் திரேகத்தெல்லாம் வந்து அப்படியே நசுக்கி நான் முடிக்குள்ளவே போட்டு அழுத்தி நான். இது எதற்கு அடையாளம்? தேனீக்களை போல இஸ்ரவேல் ஜனங்களை கொட்டி ஆதரித்து நாசமாக்கி கொண்டு வருகிற பெலிஸ்தியர்களை நீ அழிக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த தேனை எடுத்து தின்றான், சுவைத்தான், தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூட கொடுத்தான். ஏதுடா இந்த காட்டுல தேன் எங்கிருந்து எடுத்து வரேன்னு கேட்க கூடாதா? அவர்களும் ஒன்று கேட்கவில்லை. சிம்சோன், நீ தேனை தின்னு இருக்க கூடாதே, சுவைத்திருக்க கூடாதே. அதை விட எச்சரிக்கை, நீ சிங்கத்தை தொற்றிருக்க கூடாதே. லேவியராகவும் 11வது அதிகாரம் 27வது வாக்கியத்தில் 4 கால்களால் நடக்கிற எந்த மிருகமும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாயிருப்பதாக. 4 கால்களால் சிங்கம் நடக்கும், உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கும். நீ ஒரு கதவை, ஒரு விரதத்தை முறிச்சிட்டியடா சிம்சோன். ஒருக்கு வீரம் இருந்தது நல்லதுப்பா, விவேகம் இல்லையடா. ஆண்டவன் உன்னை அப்படிப்பட்ட மிருகங்களை தொடக்கூடாதுன்னு நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்க, அருவருப்பான திருட்டான ஒன்றை நீ தொட்டு விட்டாய். திராட்சரசத்தை வேற ஒரே சமயத்தில் 2 கற்பனைகளை மீறிட்டிய மகனே. திருமணத்திலே போய் தனக்கு விருப்பமான வேசியை கட்டி கொள்ளுகிறான். நல்ல குடித்தனக்கார பெண்ணை கட்டல. 30 தோழர்களை அவர்கள் கொடுத்தார்கள். நம்ம 7 நாள் திருமணம் நடக்குது, சும்மா உட்காந்து சாப்பிட்றதுல மாத்திரம் என்ன இருக்குது? நான் உங்களுக்கு 2 விடுகதையை போடுறேன். அந்த 2 விடுகதையை நீங்கள் விடுவித்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாற்று வஸ்திரம், ஒரு துப்பட்டியும் தருகிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். விடுகதை சொல்லு. இருங்க, அடுத்த கண்டிஷன் சொல்லிருங்க. நீங்கள் விடுவிக்கவில்லை என்றால் நீங்கள் எனக்கு துப்பட்டி, மாற்று வஸ்திரம் தர வேண்டும். ஒவ்வொருத்தருமா தரணும். 30 மாற்று வஸ்திரம், 30 துப்பட்டி. நீ என்ன பண்ண? நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல 30 பேருக்கு. நீ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று கொடுக்குற. நாங்க 30 பேர் 30 கொடுத்து அப்பளவும் உனக்கேவா? அதெல்லாம் வேணாம். சம்மதமா? சம்மதம். விடுகதையை சொல்லு. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. அது என்ன? அது என்ன? அது உனக்கு தெரியுமாடா? அது எனக்கு தெரியலடா. அது என்னன்னு கேட்குறேன்னு. பட்சிக்கிறவன் பட்சணம் தெரியுது. என்ன பட்சணம், என்ன பலகாரம், என்ன பலவான் பலவான் புத்திமான் பலவான் ஆவான்னு இருக்குது. பலவான் யாரு, மதுரை யாரு தெரியலையே. நம்ம கூட இப்படிதான் கேள்வி கேட்பார்கள். சில பசங்களை நாங்க பள்ளிக்கூடத்தில் கேள்வி கேட்டா எழுந்திருப்பான், உதட மாத்திரம் அசைப்பான். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அட படுபாவி, நான் ஒருத்தன் தானடா கிடைச்சேன். இவ்வளவு பேர் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கேட்கக்கூடாதா? என்ன மட்டும் கேட்கிறீட? இவர்களுக்கு அப்படித்தான். உங்க அண்ணன் பெண் ஜாதி, மாமியார் புருஷன், மனைவி புருஷன், உங்களுக்கு என்ன உறவு? மீண்டும் சொல்கின்றேன், கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அண்ணன் பெண் ஜாதி, மாமியார் புருஷன், மனைவி புருஷன், உங்களுக்கு என்ன உறவு? அண்ணன் பெண் ஜாதி, மாமியார் புருஷன், மனைவி புருஷன், புருஷன் புருஷன் மனைவி, அண்ணன் பெண் ஜாதி. என்ன கேள்வி ஆயுது? கேள்விதான், மிரட்டுற மாதிரி இருக்கும். அண்ணன் பெண் ஜாதி அண்ணி, அன்னிக்கு மாமியார் நம்ம அம்மா, அம்மாவுக்கு புருஷன் நம்ம அப்பா, அப்பாவுக்கு மனைவி நம்ம அம்மா, அம்மாவுக்கு புருஷன் நம்ம அப்பா. அப்பா அது சுத்தி வளைச்சு இப்படி கேட்பாங்க. கேள்விகள் இப்படிதான் கேட்பாங்க. ஆணியை எங்க அடிக்கிறோம்? சுவத்தில் அடிக்கிறோம். ஆணியை அதன் மண்டையில் அடிக்கிறோம். இந்த கூறு தான் சுவத்திலையும் மரத்திலையும் இறங்குதே ஒழிய கேள்விகள் இப்படிதான் இருக்கும். விடுகதை என்னென்னவோ போடுகிறோம். இவர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு நாள் டைம் கொடுக்கிறேன்? எங்களுக்கு 7 நாள் கொடுக்கிறேன். 7 நாள் இருக்குது இல்ல, விடைய வந்து நாங்க சொல்லிடுறோம். 4 பேரை கூடிடு. எப்படியோ துப்பட்டி மாற்று வருஷம் தயாரா எடுத்துவாங்க. ஏன் நாங்கள், நீ சொல்றோம், நீ எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க விட சொல்றோம். ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். நாள் போய்கொண்டே இருக்குது, விட தெரியல. அந்த வேசியை கூப்பிட்டார்கள். நீ நம்ம ஜாதி பொண்ணு, நம்ம வீட்டு திருமணம், நம்முடைய ஊர் திருமணம், நாங்க பெருமை உனக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் வந்து பங்கு கொண்டோம். கடைசியாக உன்னுடைய புருஷன் எங்களுக்கு வேலை வைத்திருக்கிறான். நாங்க என்ன துப்பட்டி மாற்று வஸ்திரம் வாங்கி கொடுக்கிற அளவிலையா இருக்கிறோம்? நீ அவனை எப்படியாவது
நயம் பண்ணி அந்த உண்மையை எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லு. ஒரு பொண்ணு மனசு வச்சா எப்படியும் செய்யலாம். ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். எப்படியாவது எங்க ஜாதி ஜனத்துக்கு ஒரு விடுகதை போட்டீங்களே, அதை எனக்கே நீங்க சொல்லலையே, எங்க அப்பா அம்மாவுக்கே நான் சொல்லலையே. உனக்கு நான் சொல்லுவேனா? உங்க அப்பா அம்மா தானே நான். என்னை விரும்பி தானே வந்து கட்டிக்கினீங்க. நான் உங்க மாம்சத்தின் மாம்சம், ரத்தத்தின் ரத்தம், எலும்பின் எலும்பு இல்லையா? எனக்கு சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டோம்மா. அது போட்டியில் இருக்கிறதுனால, ஒரு விதி நிபந்தனை இருக்கிறதுனால சொல்லவே மாட்டேன். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆனது, விடுகதை விடிந்த பாடில்லை. ஆனால் அவர்கள் வந்து கேட்கிறார்கள், 5 நாள் ஆயிட்டதே, எங்களுக்கு எப்படியாவது விட நீ சொல்லணும். சொல்லவில்லை என்றால் உன்னுடைய வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்தி உன்னையும் உன்னுடைய தகப்பனையும் தீயில போட்டு விடுவேன், ஜாக்கிரதை. ஐயோ, அப்படித்தான் செய்திடாதீங்க. அடுத்த நாள் அழுதாள், கண்ணீரை தேங்கிக் கொண்டாள். எனக்கு சொல்லுங்கள் 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 என்று. வேற ஒண்ணு இல்லம்மா, உன்னை பார்க்க நாங்க வந்தோமே, அப்போ ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் பட்சிக்கக்கூடிய மிருகம் அல்லவா, அதை அடித்து போட்டேன். ஒரு வாரத்தில் திரும்பி வந்து பார்க்கும்போது அது உடம்புல எலும்பு குண்டுல தேன் கட்டி இருந்தது. அந்த தேன் குண்ட ஒரு பட்சணம் இல்லையா, அதை சாப்பிட்டேன். அதான் பட்சிக்கிற சிங்கம், தின்கின்ற பட்சணம் தேன். அது 2வது இது விடுகதைங்க, பலவான் மதுரம். சிங்கம் ஒரு பலமுள்ள மிருகம் இல்லையா, அதான் பலவான். தேன் மதுரம், அந்த தித்திப்பானது அல்லவா, அதுதான் மதுரம். 2 விடுகதைகள், விட ஒண்ணுதான். அப்படியா? கண்டுகொண்டேனே விடையையே, கண்டுகொண்டேனே விடையையே, உங்களுக்கு சொல்லவே உற்சாகமாக வந்தேன், உங்களுக்கு சொல்லவே உற்சாகமாய் வந்தேனே, கண்டுகொண்டேனே விடையையே. பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு துப்பட்டி கிடைக்கும்படி, மாற்றஸ்தர் கிடைக்கும்படி ஒன்று. என்ன சொல்லுமா? பட்சிக்கிறது சிங்கம், பட்சணம் தேன், பலவான் சிங்கம், மதுரம் தேன். இதை தான் நீங்க சொல்லணும். அடுத்த நாள் 7வது நாள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். துப்பட்டி மாற்றத்திலும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். எதற்காக நாங்கள் கொண்டு வர வேண்டும்? நீ எங்களுக்கு கொடு. விடுகதைக்கு பதில் சொல்லுங்க. நீ விடுகதையை சொல்லு. விடுகதையை சொன்னான், உண்மையை சொன்னார்கள். எப்படி இந்த விடை உங்களுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டாம். நீ கேட்ட கேள்விக்கு விடுகதைக்கு விடுகதையை உடைச்சிட்டோம், உண்மையை சொல்லிட்டோம். சரிதானே? கொண்டு வந்து கொடு. உடனே கொடுக்க வேண்டும், அவ்வளவுதானே? பெண்ணால் கண்டீரே இந்த பெண்மையை அறிந்தீரே, பெண்ணால் கண்டீரே இந்த உண்மையை அறிந்தீரே. காணிக்கை எடுத்திட வருவார்கள், நீங்கள் காணிக்கை போட்டிட வேண்டும் அம்மா. காணிக்கை எடுத்திட வருவார்கள், நீங்கள் காணிக்கை போட்டிட வேண்டும் அம்மா. உண்மை சொல்வேனே, உறுதி அடைவேனே, என் மனைவியால் அறிந்தீரே, என் மானத்தை போக்கினாலே. சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். உற்சாகம் உள்ளவன் இடத்தில் கர்த்தர் வெகு பிரியமே வைக்கின்றாரே. உதார குணமுள்ள ஆத்தும செழிக்கும் தேதவசன்னம் செப்புகின்றதையா. பெண்ணால் கண்டீரே மிக பிரியம் கொண்டீரே. விசனமாயல்ல கட்டாயமாயல்ல, அவர் அவர் மனதில் நியமித்தபடி கொடு. மக்கதோனியா திருச்சபை மக்கள் போல தரித்திர நிலையிலும் தாங்களாகவே தகுதிக்கு மிஞ்சி தாங்களாகவே தாராளமாக மனமு வந்து தந்தார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகின்றானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுமே. கண்ணால் கண்டீரே கிடறியால் உழுதீரே. மனைவி சொல்லாமல் உங்களால் ஒரு நாள் உண்மை விடையை கண்டுபிடிக்க முடியாது. கொடுங்கள் கொடுக்கப்படும், அளக்கின்ற அளவின் படி அளக்கப்படும். ஆண்டவருக்கு
கொடுங்கள், ஆண்டவருக்கு பாய்ச்சுங்கள். ரெண்டு காசு போட்ட விதவையை கர்த்தர் ஆலயத்தில் புகழ்ந்தார். உன்னை அவர் புகழ் என்ற வேண்டுமானால் விதவையை போல யாராளமாய் கொடு. யாத்திராகமம் 36:6 வசனத்தை படித்தார். காணிக்கையாக ஒருவேளை செய்ய வேண்டாம் என்று எழுதினானே. சண்முகபுரத்து திருச்சபையே உன்னில் அப்படிப்பட்ட தண்டோரா வருமா? எவ்வளவு நாட்கள் எண்ணினார்கள் என்றே சத்திய வேதத்தில் படிக்கின்றோம். 2 நாளாகமம் 31:7 வசனத்தை படித்து பார்த்தார். 5 மாதங்கள் வந்த காணிக்கையை குவியல் செய்ய தொடங்கிவிட்டார்கள். கிடறியல் உழுதீர்கள், என் பெண்ணால் கண்டீர்கள். வேடி பசங்கள் வெட்கம் இல்லையா? வீரமா உங்களுக்கு தேவையா? விட சொன்னபடி சொல்லிட்டோம், நீ சொன்ன வாக்குப்படி எங்களுக்கு ஆடை கொடு. இதோ கொடுக்கிறேன். வெளியே போனான். எதிரிலே அகப்பட்ட 30 பெலிஸ்தியர்களை கொன்று அவர்கள் ஆடையை உரிந்து கொண்டு வந்து கொடுத்தான். எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்ணை கொண்டு என்னுடைய விடையை சொல்லிவிட்டதாக பீற்றிக் கொள்ளுகிறீர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் உடைய வாங்கி பார்த்தா எல்லாத்துலயும் ரத்தம் இருக்குது. தெருவுக்கு தெருவு பெண்கள் ஓலம் விடுகிறார்கள். என் புருஷனை யாரும் அடிச்சு பாட்டு அடிச்சு நொறுக்கிட்டாங்களே, என் புருஷனை வெயிலுக்கு நின்று பார்க்காத வேலை மரத்தை வெட்டி சாச்சானே, இப்படி ஒப்பாரி வைக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த சிம்சோன் பெலிஸ்தியர்களை கொன்றான். தேவனுடைய ஆவி யார் அவர் ஏவினதினால் 30 பெலிஸ்தியர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். என்னோட மனைவியா இருந்து என்கிட்ட உண்மையை கேட்டு உள்ளபடியே அநியாயம் பண்ணி எனக்கு துரோகத்தனம் பண்றதுக்கு மனைவியாக இருந்தேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போங்களேன், எனக்கு என்ன அதை பத்தி? அதான் உனக்கு என்ன? நான் எப்படி போனா? உண்மையான மனைவியாக இருந்தால் கணவனுடைய நிழல் போல் அவனை பின்தொடர்ந்து போயிருக்க வேண்டும். அவளுக்கு ஒரு எண்ணம், நீங்க எவ்வளவு வேகம் போயிடுங்க, போனா கொஞ்சம் தூரம் போவீங்க, திரும்பி என்ன கிட்ட தான் வரணும் தெரியுமா? அப்படிதான் நினைத்தான். ஒரு வாரம் பொறுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை தோள் மீது போட்டுக் கொண்டு வருகின்றான். அவனுடைய மாமனார் வீட்டுக்கு முன்னாலே நின்று வழிமறிக்கின்றான். நான் என் மனைவியை பார்க்க வேண்டும். சிம்சோன், நீ அவளை வெறுத்து கோபமா போயிட்டான்னு நினைத்து வாலிப வயதுல என் பிள்ளை நிர்கதியா நிப்பாளே, அதனால உன்னுடைய சிநேகிதனுக்கு அவளை மனைவியா கொடுத்துட்டம்பா. என்ன சொல்லுகிறீர்கள்? மெய்தான்பா, நீ கைவிட்டுட்டேன்னு நினைச்சு கொடுத்துட்டம்பா. என் மனைவிதான் எனக்கு வேண்டும். அவளை விட அழகி அவ தங்கச்சி வீட்டுக்குள்ள இருக்கிறான், தாராளமா அவளை நீ கட்டிக்க. அது வேண்டாம், எனக்கு என்னுடைய மனைவிதான் வேண்டும். நான் உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு தெரியாமல் என் மனைவியை இன்னொருவனிடம் கட்டி கொடுத்து இருக்கிறீர்களா? ஏன் இந்த தங்கச்சி தான் அழகா இருக்கிறாளே, கட்டிக்கினா என்ன குறைஞ்சு போச்சு? அவன் நியாய பிரமாணம் அறிந்தவனாச்சே. சிம்சோன் ஒரு நியாயாதிபதியாயிற்றே. லேவியராகவும் 18:18 வருகின்ற வார்த்தை என்ன? உன் மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது அவளுக்கு உபத்திரவமாக அவளுடைய சகோதரியை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று விதி இருக்கிறபடியினால் மாட்டேன் என்கின்றான். நான் அவளோடு எதிர்பார்த்து என் மனைவியோடு வாழலாம் என்று வந்த என்னை ஏமாற்றி இருக்கிறீர்கள். அதற்கு தகுந்தபடி நான் உங்களுக்கு என்ன செய்து ஏமாற்றினாலும் தகும். உங்களுடைய திராட்சை தோட்டங்களை, உங்களுடைய ஒலிவத் தோப்புகளை, உங்களுடைய கோதுமை வயல்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று. 300 நரிகள் பிடிப்பேன், அதை முழுவதும் வலில் முடிப்பேன். 300 நரிகள் பிடிப்பேன், அதை முழுவதும் வலில் முடிப்பேன். திராட்சை தோட்டங்களில் விரட்டி தீயை வைப்பேன். ஒலிவ தோப்பெல்லாம் எரியே நெருப்பை மூட்டி வைப்பேன். திராட்சை தோட்டங்கள் எல்லாம் பற்றி எரிய செய்வேன். என்னுடைய வயிறு எரிவது போல் எல்லாம் பத்தி எரியட்டும். 300 நரிகள் பிடிப்பேன், அதை முழுவதும் வாலில் முடிப்பேன். நான் என் மனைவியை இழந்து ஏமாந்தது போல பயிர் வைப்பேன்.
நினைத்த நீங்கள் எல்லாம் ஏமாந்து போங்கள் போங்கள். 300 நரிகள் பிடிப்பேன், அதை முழுவதும் வரை எரிப்பேன். நம்ம ஒரு நாயை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்குது, ஒரு மாட்டை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்குது. நீங்க கொஞ்சம் மடக்குங்க, நீங்க கொஞ்சம் மடக்கி அங்க நில்லுங்க சொல்லுகிறோம். 300 நரி, அதுவும் தந்திரமுள்ள நரியை எப்படி பிடித்திருப்பான்? ஒண்ணுல நெருப்பு வச்ச உடனே அது வால் பொச பொசன எரிந்திருக்கு, மற்ற நரி எல்லாம் ஓடி இருக்குமே. ஒலிவ தோப்புகள், எண்ணெய் வடிகிற இடம், எண்ணெயில நெருப்பட்டா என்ன ஆகும்? காய்ந்த சரகுகள் நிறைந்த கோதுமை வயல் என்ன ஆகும்? எல்லாம் சாம்பலா போச்சு. என் மகளுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன் ஐயா. இந்த கோதுமை எல்லாம் விட்டு ஒரு நிலம் வாங்கலாம்னு இருந்தேன். ஒலிவ எண்ணெய் நிறைய பேரலா வரும்னு நினைத்தேன். அநியாயமே இவனை நெருப்பிச்சிட்டான். முந்தாவது எண்ணெய், திராட்சை தோட்ட பந்தல் எல்லாம் போச்சு, பழத்துக்கு பழம் போச்சு, ஆலையில சேர்த்து வச்சிருந்த வத்தலா காய வச்சிருந்த எல்லா பழம் போச்சு ஐயா. நான் இனிமேல் தலையெடுக்க முடியுமா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த திம்னாத்துல இருக்கிற அந்த வேசி, அந்த வேசியினுடைய தகப்பனு தான் காரணம். ஏன்? அவன் வந்தானே, அவன் பஞ்சாயத்து அனுப்பிச்சிட வேண்டியது தானே. அவன் விட்டுட்டு போனானே இந்த பாவி பையன் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். என்னை ஏமாத்துறது போல உங்களை ஏமாத்துறான்னு அவன் பண்ணிட்டான். அப்படியா? எடுங்கள் நெருப்பை. எல்லாரும் கூடி வந்து திம்னாத் வேசி வீட்டுல திம்னாத் வேசியை அவங்க தகப்பனை உள்ள போட்டு நெருப்பு வச்சுட்டானுங்க. இந்த நெருப்புக்கு பயந்துதானே அவள் உண்மையை சொன்னாள், விடுகதையை விடுவித்தாள். இப்பொழுது அவளுக்கே தீமையாக வந்து விட்டதே. தீ வச்சவன் யாரு? சிம்சன். எங்க இருக்கிறான்? ஏத்தாம் ஒரு மலைச்சந்தில் இருக்கிறான். வாருங்கள், வீட்டுக்கு ஒரு ஆம்பளை புறப்படுங்க. வாயா. நான் வரல. ஏன்டா? உன் தோட்டம் ஒண்ணு எரியல, எரிஞ்சுது. அவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பிடிச்ச கட்டி வாலில் நெருப்பு வச்சான, நம்மளை பிடிச்சி 2 பேரும் நீ வேணா போயா. என்னடா அப்படி பயப்படுற? வேண்டாயா, நமக்கு கட்டுறதுக்கு என்ன கை இருக்குது, காலில் இருக்க 2 காலை கட்டி தூக்கி போட்டான்னு என்ன பண்ண போற? நரிக்காது ஒரு வால், நமக்கு 2 கால் கை, என்ன ஆகும்? நீ வேணா போ. கோழையா இருக்கிறியா? வாங்க எல்லாரும் போலாம். எல்லாரும் போய் யூதர்கள் இருக்கிற இடத்தை வளைத்தார்கள். யூதர்களே, என்னங்க உங்க நியாயாதிபதி சிம்சோன் இருக்கிறானா? மரியாதை இல்லாத இருக்கிறானா? இருக்கிறாரா? அதுமா அவன் பண்ணிட்டு வந்த வேலை தெரியுமா? புகையுது தெரியுதில்ல, துர்நாறுது தெரியுதில்ல, எவ்வளவு புகை மண்டலம், மேகம் மாதிரி, கருமேகம் மாதிரி போது பாருங்க. இவங்களுடைய வயல் இன்னும் எரியுதியா? ஒலிவத்தோப்பு. அவனை கொண்டு வாங்க. நீங்களா கொண்டு வந்து கொடுக்கிறீங்களா அல்லது நாங்களே உள்ள நுழைந்து அவனை பிடிக்கட்டுமா, கைது செய்யட்டுமா? இருங்க, உங்களோட சண்டை போட எங்களால முடியாது, நாங்களே கொண்டு வரோம். எம்பெருமானாகிய இயேசுவை பகலிலே பிடித்தால் முடியாது, ஜனங்கள் எதிர்ப்பார்கள் என்று நினைத்து இரவு நேரத்திலே பந்தங்களும் கயிறுகளுமாக வந்து அவரை பிடித்தார்களே. யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அவர்களை, என் சீஷர்களை விட்டு விடுங்கள் என்றாரே. சிம்சோன், கோதுமை வயல்ல நெருப்பு வச்சியா? ஆமா. ஒலிவத்தோப்புல அங்கேயும் வச்சேன், திராட்சை தோட்டம் அதையும் வச்சேன். ஏன்பா இப்படி கோபத்துல நெருப்பு வச்ச? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் நம்ம அடிமைகளாக நடத்துகிறார்கள், நம்முடைய தொழிலெல்லாம் ஒடுக்கிவிட்டார்கள் தெரியாதா? என்னை ஏமாற்றி பழி கேவலம் செய்த போல நானும் செய்தேன். தீமையை நன்மையினால வெல்லணுமே ஒழிய நீ செய்தது போல செய்யக்கூடாது சிம்சோன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். தலைவலியும் காய்ச்சலும் தலை கொண்டா தான் தெரியும். உங்களுக்கு எதுல வந்துதா? உங்க மனைவி யாருக்காவது கொடுத்திருந்தா எப்படி? இப்ப தெரியுதில்ல, அதுதான் நான் செய்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யணும்ன்றீங்க? ஒன்னு அவங்க கட்டி கொண்டு வர சொல்றாங்க, அது அவங்க கிட்ட இருந்து ஒரு கயிறு, அவர்களிடம் கயிறு வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்களா? என் சொந்த ஜனமாகி நீங்களா என்னை கட்டி பகையோடு கொடுக்க போகிறீர்கள்? யூதர்களே, பிரதான ஆசாரியர், வேத பாரகர், சதுசேயரே, இயேசுவை ஒழிக்க திட்டம் போட்டார்களே. ஒருவனுக்கு சத்துரு அவன் விட்டாரே. சிம்சனை கட்டி கொண்டாராங்கடா. ஏய் சிம்சன் வரான் பிடிங்க. நீ முன்னாடி நீ பயமா இருக்க. நீ எல்லாரும் ஒன்னா போய் பிடிப்பாங்க கயிறு. நீ ஒரு கயிறு பிடி. கயிறு எல்லாம் பிடித்தார்கள். கையை நீட்டினான், இயேசுவை போல நீட்டினான். இயேசு தன்னுடைய சீஷர்களை காத்தது போல யூத மக்களுக்கு திறப்பின் வாசலில் சிம்சோன் நின்றான்.
உத்தமரேசு சத்தியம் காக்க ரத்தமும் சிந்தி போகின்றார். எங்களுக்காக மரித்த தேவன் எங்களில் தானே வாழ்கின்றார். வானிலே நன்றி பாடலை அந்த இயேசுராஜன் கேட்கிறார். செல்வங்கள் வேண்டாம், சிற்றின்பம் வேண்டாம், சொந்தங்கள் வேண்டாம், இயேசுவே நிம்மதி வேண்டும், இயேசுவே உந்தன் சன்னதி வேண்டும், இயேசுவே எங்கள் வாழ்வுக்கும் எங்கள் வசதிக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம் தேவனே. எங்கள் வாழ்வுக்கும் தந்த வசதிக்கும் நாங்கள் நன்றி சொல்லுவோம் தேவனே. உத்தமரேசு சத்தியம் காக்க ரத்தமும் சிந்தி போகின்றார். சண்முகபுரத்துக்கு குடி வந்த போது எப்படி உன் குடும்பம் இருந்தது? இப்பொழுது என்னென்ன ஆசீர்வாத வசதிகள் தேவனால் உனக்கு வந்தது? முன்னிலைமை பின்னிலைமை எண்ணி பார், முன்னவன் உனக்கு செய்ததை நினைத்து பார். இந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் தகுதிதான் நான் நினைத்து பார். படிப்பு என்ன, சம்பாத்தியம் என்ன, பதவிகள் என்ன தேவன் தந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்றே. சத்திய வேதம் சாற்றுகிறதை நம்பித்தானே ஆக வேண்டும். அவனை பிடித்தார்கள், அவ்வளவுதான். யூதர்கள் விட்டு விட்டு இதோ பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்தார்கள். ஏய் சிம்சன் டைன், அவ்வளவுதான். நெருப்பு பட்ட பஞ்சு மாறி அருந்து போச்சு, ஓடினார்கள். பக்கத்துல பார்த்தான், ஒரு பச்சை கழுத தாழை எலும்பு எடுத்து அடி 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 எதிர்பட்டவங்க அடியா மண்டையில இரு கைய காணாம், இரு அடி அடிக்க அடிக்காதே, அடியா தோலை காணாம், தொடைய காணாம். மண்டையிலையும் கழுத்திலையும் முதுகிலையும் தாடையிலையுமா அடிபட்டு செத்து போய் இழுத்து போனவன கூட அடிக்கிறான். வேதத்தில் எழுதியிருக்கிறார்கள் 1000 பேரை கொன்றான் என்று. தேவனுடைய பிள்ளையோடு விளையாடாதே, அது உனக்கே விபரீதமாக வரும். சிம்சோன் நீ வீரந்தான், 2வது தடவை தீட்டான ஒன்றை செத்து போன கழுதை தாடை எலும்ப தொட்டாயே. கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க சொன்ன. நசரேய விரதம் பிரித்தெடுக்கப்பட்டவன் ஜனத்தோடு ஜனமா சேர்றானே, வருந்தினார். இதற்கு துதிக்கவில்லை. ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொல்ல முடியுமா? 1 கொரிந்தியர் 1:27 படிக்கின்றோம். பலமுள்ளவைகளை அவமானப்படுத்துவதற்கு தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். 5 அப்பம் கொண்டு 5000 பேரை போஷிக்க முடியுமா? ஒரு கையளவு மேகம் பயங்கரமான மழையை கொண்டு வர முடியுமா? ஒரு பிடி மாவு பஞ்சகாலம் முழுவதும் அவளும் இவனும் அந்த குடும்பமும் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டு இருக்க முடியுமா? 5 கூழாங்கலிலே ஒரு கூழாங்கல் 10000 பேருக்கு சமமான கோலியாத்தை வீழ்த்திருக்க முடியுமா? உலகத்தில் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். யார் யாருக்கு தெரியுமா பாடுங்க. தெரியாதவங்க கையை கொட்டுங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை தோற்றரிப்பேன். தாவீதை போல நடனமாடி பாவை தோற்றரிப்பேன்.
முடியாது, பாட முடிந்த பொழுது பாடுங்கள். தாவீதை போல நடனமாடி பாவை தோற்றரிப்பேன். தாவீதை போல என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை தோற்றரிப்பேன். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை தோற்றரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை சோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். தாவீதை போல நடனமாடி பாவை சோத்தரிப்பேன். ஏசாயா 38:19 சத்தமா வாசிக்கணும். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். போதும், அவ்வளவுதான். யார் யார் துதிப்பான்? உயிரோடு இருக்கிறவன் தான் துதிப்பான். யார் யார் துதிக்கலையோ அதெல்லாம் அவுட்டான கேசுங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய அவுட்டு ஆகி போச்சுன்னு அர்த்தம். ஏதோ வந்துருக்குதுங்க, உக்காந்து இருக்குதுங்க, கேட்குதுங்களா வழிய அவர் தான் பாடுறாரு, அப்புறம் நம்ம என்ன பாடுறாரு? தாவீதரசன் சொல்றான், சங்கீதம் 150 கடைசி வசனம் படிங்க. சுவாசம் உள்ள யாவும், உனக்கு சுவாசம் இருக்குதே இல்லையா? சுவாசம் இருந்தா கர்த்தரை துதி. இன்னொரு வசனம், இன்னொரு தீர்க்க தரிசி அவன் எழுதி வச்சிருக்கிறான். எசேக்கியேல் 3:27, நான் உன்னோடு பேசும்பொழுது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் என்னென்ன உரைத்தார் என்று அவர்களுக்கு சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அது என்னத்துக்கு நம்ம சொல்லுவானே? யார் யார் பாடலையோ அவங்க எந்த கூட்டாருன்னு அதை சொல்லி வச்சிருக்கிறான் ஒருத்தர். பாட்டு பாடலன்னா என்ன? ஏன் நீ பாடல? எனக்கு குளூமியா இருக்குது, டல்லா இருக்குது, சோடா டல். உனக்கு என்னைக்கு தான் டல் இல்லை, என்னைக்கு தான் குளூமி இல்லை. உற்சாகமாக இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். உனக்கு சங்கீதம் பாடுறதுக்கு சான்ஸ் இது. வேற எங்க பாடினா நம்ம எல்லாம் பாடினா ஏன் சும்மா பாடுறேன்னு மிரட்டமா இருக்கிறான். பலவீனமானவைகளை அடுத்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். காசாவில ஒரு வேசியை கண்டு அவளோடு சந்தோஷமாக இருக்க போனான். நம்முடைய பயிர் பச்சைகளை பாழாக்கி 1000 பேரை கொண்டிருக்கிறான். இவனுக்கு தாகத்தினால் சோர்வு ஏற்பட்ட ஆண்டவரை வேண்டினான். கர்த்தர் இவனுக்கு பள்ளத்தாக்கை பிளக்க வைத்து தண்ணீர் கொடுத்தார். ஆகாரின் குழந்தைக்கு தண்ணீர் கொடுத்தவர். இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தவர். நானே ஜீவ தண்ணீர் என்று சொன்னவர். சமாரிய ஸ்திரிக்கு நான் யார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு கொடுத்திருப்பார். நீ கொடுக்கிற தண்ணீர் தாகத்தை உண்டாக்கு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புரண்டோடும். ஆண்டவரே, அப்படியானால் அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று வேண்டிக் கொண்டாளே. காசாவிலே வேசியிடம் வந்திருக்கிறான் என்று பெலிஸ்தீர் அறிந்தவுடனே அந்த வீட்டை வளைந்து கொண்டார்கள். இந்த வழியா தானே வரணும், வெண்கல கதவு பூட்டி இருக்குது, உள்ள இருக்கிறான் திருட்டு பையன், வரட்டும், பக்கத்துல இருங்க. வந்த உடனே மண்டை ஒரே அடி அடி. பயமா இருக்குது, நீ அவன்கிட்ட கம்பு நீ ரெடியா வச்சிரு. நாங்களாம் எதிரில் ஒரு பெரிய நெடுமரத்தை வச்சு அப்படி நெஞ்சிலேயே குத்துறோம். வந்த உடனே அப்படியே சாப்பிடும். எதிர்பாராம மணி 12க்கு நள்ளிரவில் விழிப்பு வந்தது. கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. வெளியே பேசிக்கொள்ற சத்தமும் சந்து வழியா கேட்கிறது. என்னை கொல்லவா நினைக்கிற? அருகால வைத்து 2 உழுக்குழுக்கலாம், பிடிய பிடிச்ச அவ்வளவுதான். படபட தட தட தடன கல்லு வெளியே விழுந்தது. மண்டையில விழுந்து ஒருத்தர் அப்படியே நான் சொன்னேனே நிக்க மாட்டேன்னு என்ன கேட்டீங்களா? நெஞ்சு மேல, மண்டை மேல, தோல் மேல எல்லாரும் நெடுமரத்தை பிடிச்சோம் அப்படியே போட்டு ஓடினானுங்க. ஆனால் சிம்சோனோ அந்த வெண்கல கதவை தன் தோள் மீது போட்டுக்கொண்டு செங்குத்தான மலைக்கு எதிராக ஏறி போனான். கல்வாரியிலே எம்பெருமானாகிய இயேசுநாதரி சிலுவையை சுமந்து ஏறிது போல ஏறி போனான். நீ வருவாய் மலை மேலே, உன் ஆண்டவர் ஏறுகின்றார். நீ வருவாய் மலை மேலே, உன் ஆண்டவர் ஏறுகின்றார்.
சிலுவை சுமக்கின்றார். கன்னத்திலே அறை அறைந்து முகத்தில் காரி துப்பினரே, கன்னத்திலே அறை அறைந்து முகத்தில் காரி துப்பினரே, எதிராய் வந்த எல்லோரையுமே அடித்து நொறுக்காமல் போனார்கள். மனசேஷன் தெரியாதென்று சொன்னான். மிக மிக நம்பிக்கைக்குரியவன் புத்தத்தால் காட்டி கொடுத்தான். என்னுடைய இரட்சகன் இத்தகைய பாடு நமக்காக பட்டார். அம்மா புத்தத்தினாலே யா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று கேட்டாரே. முதுகிலே ஏறு உழல் போல் வரால் ஓங்கி அடித்தாரே. ரத்தம் பீறினதே, சதைகள் பீந்ததம்மா. என் மேல் கொண்ட நேசத்தால் எனக்காக அடியே பட்டாரே. சுமந்தானே வெண்கல கதவுகளை சுயவீரத்தை விளம்பரப்படுத்த அவனை சுமந்தான் பார்த்தேனான். என்னுடைய நாதர் சுமந்தது நமக்காக தண்டனையை தோளிலே அவர் ஏற்றுக்கொண்டார். தழும்புகளால் குணமானோ வருவாய் மலை மேலே பொன்னாண்டவர் ஏறுகின்றார். அன்புடனே ஆண்டவனும் அனாதையாக ஏறுகின்றார். எங்க கொண்டு போய் போட்டிருப்பான தெரியலையே. இப்ப வேற பெரிஸ்தீர்கள் செத்து இருக்கிறார்களே. அன்னைக்கு 30 பேரை உடைக்காக கொன்றான். 300 நரிய பிடிச்சி நம்முடைய பயிர் வெள்ளாமையெல்லாம் பாழாக்கலாம். 1000 பேரை ஒழிக்கான். எப்ப பார்த்தாலும் நம்ம ஆளுங்க தான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் ஆளுங்க ஜாவாம இருக்காங்க ஐயா. திரும்ப காசாவிலே தெளிலாள் என்ற வேசி வீட்டுக்கு வருகிறான். தொடர்ந்து நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்தார். என் மக்களை மீட்பதற்கென்று நான் தோற்றுவித்தவன் மாம்ச இச்சையினால் மயங்குகின்றானே. ஆவியிலே ஆரம்பமானவன் மாம்சத்திலே முடிகின்றானே. நீதிமொழிகளின் புத்தகம் 31:30. யாருமா சொன்னது? எப்படி என்ன பதிலே காணோம்? சாலமான ஏமா அவன் பேரை வாட்சி வாரி கொட்டிக்கிறீங்க? 31வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் படிங்கம்மா. போதும். அவன் தாய் அது ஆனா பொண்ணா? தாய் ஆனா பொண்ணாம்மா? பொண்ணுமா. பொண்ணு சொல்றாமா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வேணும். நாமளை சாலமன் சொல்லல, சாம்பளைக்கு சொல்லி வான் பண்றான். பாடுவோமா? உயிரா இருக்கிறவங்க பாடுங்க, மற்றவங்க பாட வேண்டாம். அழகுமாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, அது பெருமே மரணம் ஓர் நாள் சந்திக்குமே. வருவாரே உன்னாண்டவரை வருவாய் கருணமிகுவே அழைக்கிறாரே அந்த நாங்குள்ள ஆண்டவரே. தெளிலாள் என்ற சொவை அந்த பெயருக்கே சோர நடையுள்ளவள் மயக்கம் என்று பொருள். பெலிஸ்தியர்கள் பார்த்தார்கள், சிம்சோன் நம்முடைய பூமிக்கு சமபூமிக்கு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு பெண்ணோடு தான் வந்து தங்குகின்றான், பேசுகின்றான், பழகுகின்றான். முள்ளை கொண்டுதான் முள்ளை எடுக்கணும், வைரம் தான் வைரத்தை இருக்கணும். பெண்ணை கொண்டே இவனை பிடிக்க வேண்டும். வாருங்கள் நாம் எல்லாரும் போலாம். ஆளுக்கு 1100 வெள்ளி எடுத்துங்க. ஏன்பா? பொண்ணை ஒண்ணு பொன்னால நிமித்தணும், அல்லது பணத்தால நிமித்தணும், அல்லது சொத்தால நிமித்தணும். எடுத்துட்டு வாங்கய்யா. தெளிலாள்
தெளிலாள், என்னங்க இவ்வளவு பிறப்புகள் வந்திருக்கிறீங்க? சும்மாவா? எல்லாம் நம்ம பொண்ணு இல்லையா, அதனால பார்த்து போலான்னு வந்தோம். என்ன விஷயம்? சிம்சோன் நீங்க தான் வந்திருக்கானா? ஆமாங்க. எத்தனை நாளா இருக்கிறான்? அவர் வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும். உன்னால ஒரு காரியம் ஆகணும், சொல்லுங்க. உங்களுக்கு செய்யாம என்ன? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீ மனசு வச்சுனா செய்ய முடியும். ஆவதும் பெண்ணால் அழிவு விஷயத்த சொல்லுங்க. 30 பெலிஸ்தியர் இந்த திருட்டு பைய கொண்டுட்டு வந்திருக்கான், தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. 300 நரிய கொண்டு நம்முடைய பயிர் பச்சைகள் எல்லாம் நெருப்புக்கு இரையாக்கிட்ட வந்திருக்கிறான். 1000 பேரை கழுது தாளினால கொன்றான். இப்ப சமீபத்தில் முந்தானேத்து ஒரு செயல் நடந்து, தெரியுமா உனக்கு? நம்முடைய கோட்டை கொத்தளத்தில் இருக்கிற வெண்கல கதவை பேத்து போய் எங்க கொண்டு போட்டு காணவே தெரியாதுமா. இனிமேல் அதை கட்டுறது யாரு, எடுத்து தேடி சுமந்து வர்றது யாரு? ஒருத்தரத்துக்கு போயிட்டான். நீ ஒண்ணு செய்யணும், சொல்லுங்க. இவ்வளவு பலம் எப்படி அவனுக்கு வந்தது? இவ்வளவு எல்லையற்ற பராக்கிரமம் எப்படி வந்தது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, என்ன செய்தால் அவனுடைய பலத்தை குறைக்கலாம்? இந்த 2 கேள்விக்கு நீ பதில் சொன்னா உனக்கு இந்த பார், ஒவ்வொரு பையிலையும் 1100 வெள்ளி இருக்கிறது. அவர் சொல்லுவாரோ சொல்ல மாட்டார். அப்படி நீ சொல்லாத. ஒரு பொண்ணு மனசு வச்சா, ஆம்பளைங்கள் எல்லாம் கடவுள் மண்ணுல படைச்சார், பொம்பளைங்கள்லாம் விலை எலும்புல படைச்சிருக்கிறார். வளைவானது யாரே எதுல எப்போ எப்படி வளைக்கணும், நீ மனசு வச்சா உன்னால முடியும். ஒரு காலேஜுகள் தனியா போகின்றால் அவர் பின்னாலே ஒரு பையன் ஃபாலோ பண்ணி போனான். மிஸ் உஸ் உஸ் மிஸ் உஸ் திரும்பி பார்த்துட்டு வேகமா போறான். இவனும் அடையில இவனும் பின்னாலேயே போறான். அவ துரதிருஷ்டம், ஒரு கிரில் கேட் வந்து முன்னால நின்னுட்டுது. அப்படியே நின்னுட்டான். இந்த பையனும் போய் அப்படியே நின்னுட்டான். பேசாத திரும்பி பாக்குற, ரொம்ப க்ளோஸா நின்று இருக்கிறான். ஒரு சிரிச்சா, இவனுக்கு ரொம்ப சந்தோஷம், என்ன பாக்குது சிரிக்குது. திரும்ப ப்ராட் ஸ்மைல், ரொம்ப சந்தோஷமா சிரிச்சா. இவன் துணிஞ்சு போயிட்டான். ஏதாவது உதவி வேணுமா? ஆமா சார், இந்த கிரில் கேட்டை கொஞ்சம் திறந்து விடுங்க. போய் திறந்தான். கையிலெல்லாம் பெயிண்ட் ஒட்டிக்கிச்சுமா. அதனால தான் சார் உங்களை திறக்க சொன்னேன். உனக்கு என்னதுக்கடா இந்த வேலை? ஒரே ஒரு ஸ்மைல்ல உன்னை வளைச்சிட்டாளே. தண்ணியில கழுவுற சமாச்சாரமா இது? எண்ணெயில கழுவி சோப் போட்டு கழுவி மாசு நடிக்காத மோந்து வேற பார்க்கணும். அவ பாட்டுன பேச்சு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாத போயிட்டாள். அதான்டா நம்ம ஆம்பளைங்க ஏமாறுற விஷயம். ஒரே ஒரு சிரிப்புல ஒண்ணு இல்லாதாக்கிட்டால உன்னால முடியாதா தெளிலாள்? ஏங்க, சிங்கத்தை வாயை பிடிச்சு அப்படியே கிழிச்சு போட்டீங்களா ஒரு ஆயுதம் இல்லாம? அப்படியா? எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது. என்ன யார் சொன்னது இதெல்லாம்? நான் தண்ணிக்கு போற இடத்துல பல பெண்கள் பேசிக்கிறாங்க, உன் புருஷனுக்கு என்னடி பலமான ஆள், நல்ல ஆளை பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிருக்கிறேன், கட்டி மட்டும் அப்படி பிடின்றாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சி. 1000 பேரை குடிச்சுக்கலாம் ஒரு கழுத தாடையில. அவன் பட்டையத்தாலேயே வெண்ணெய் வெட்டி கட்டி எடுத்துன்னு போய் வீட சோறான்னு பேசுறான். இதெல்லாம் யார் சொல்லுது? நான் சந்தைக்கு போன இடத்துல அங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன மறைக்கணும் கேட்டாளுங்க. என்ன சாப்பிட்றாரு, எப்படி இருக்கிறாரு, என்ன பயிற்சி செய்யறாரு கேட்கறாங்க. நான் ஒண்ணுதான் கொடுக்குற சாப்பாடு தான், கொடுக்குற பயிற்சிகள் தான் இப்படி சொன்னேன். ஏங்க, உங்களுக்கு இவ்வளோ பராக்கிரமம் வந்திருக்குதே, அது எப்படி? ரெண்டாவது இன்னொரு கேள்வி, என்ன செஞ்சா உங்க பலத்தை குறைக்கலாம்? இந்த கேள்வியை கேட்ட உடனே அவன் உஷாரா இருக்க வேண்டாமா? என்னுடைய வளர்ச்சியில ஆர்வம் கொள்ள வேண்டியவள், என்னுடைய பலத்துல பெருமை கொள்ள வேண்டியவள், குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்கிறாளே. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாள்? பெண்ணினுடைய நாக்கு என்னைக்குமே துருப்பிடிக்காத வாள். அவ பேச பேச தீட்டி தீட்டி சர்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், தெரியாம முழிக்கிறானே இவன். அம்மா, என்னுடைய பலத்தை குறைக்கணும்னா புது அகனினார் கயிறு 7 கயிறுகளினால் என்ன கட்டணும். அப்படியா? எங்க 7 அகனினார் கயிறு வாங்கினுவாங்க. அப்படியா? அதோ வாங்கினு வரோம். இறுக்கி கட்டிட்டேன். சிம்சோனை ஒரு பகையர் வந்துட்டாங்க. யாரோ நின்ற எல்லாம் அப்படியே சணல் போல அருந்து ஓட்டி எல்லாரும் பைய தூக்கின ஓடுறானுங்க. யார் அவனுங்க? எங்க ஓடுறாங்க? அவனுங்க எங்க நம்ம தோட்டத்து பின்னால் வந்துட்டு ஓடுறானுங்க. பயந்து போய் விட்டால் உண்மை தெரிஞ்சிட்டோன்னு நினைச்சு திரும்ப வந்தாங்க. என்னம்மா ஏமாந்துட்ட, அகனினார் கயிறை வாங்கி கொடுத்துமே, அது எங்க காசு தான் செலவாகுது, எப்படின்னு கேளு. என்ன நேசிக்கிறேன்னு சொல்றீங்களே ஒழிய பொய் தானே சொன்னீங்க, உள்ளபடியே சொல்லலையே. இவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று இயேசுவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். எவனாவது காட்டி கொடுப்பானா? எப்படி? அவர்கிட்ட எல்லாருமே தாடி வச்சிருக்காங்களே, எல்லாருமே மீசை வச்சிருக்காங்க, பேதுரும் வச்சிருக்காங்க, யோவானும் வச்சிருக்காங்க, எல்லாரும் வச்சிருக்காங்க. அவரை எப்படி அடையாளம் கொண்டு? நான் உங்களுக்கு காட்டி தருகிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள்? 30 வெள்ளி கொடுக்கிறோம். சாத்தான் வேற எங்கேயும் ஆளை தேர்ந்தெடுக்கலையா, சீஷர்களுக்குள்ளே தேர்ந்தெடுத்தான்.
சிம்சோனை பிடிக்க அந்நிய இடத்துல ஆளை பிடிக்கல, அவன் விரும்பி வந்த அதிலேயே பிடிக்க முடியாத பார்த்தார்கள். உண்மையை சொல்லுங்க, என்ன செய்தா குறையும்? ஒரு வேலைக்கும் பயன்படாத கயிறுகளினால் என்னை கட்ட வேண்டும். அப்படியா? சொன்னாள். வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார்கள். கட்டி விட்டு திரும்ப சொன்னாள். பகைவர்கள் வந்திருக்கிறார்கள். எழுந்தான். நெருப்பில் பட்ட நூல் போல அருந்து ஓடினது. எல்லாரும் ஓடுறாங்க. தூக்கிறேன். எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி கும்பல் கும்பலா ஓடுறாங்க. யார் அவனுங்க? அவனுங்க எங்கேயோ போயிட்டு வந்து போறானுங்க. நமக்கு என்னங்க அதை பற்றி? நான் உங்களுக்கு துரோகம் செய்வேனா? நான் உங்களுடைய மனைவி இல்லையா? உங்களுடைய எலும்பு இல்லையா? நீங்க ஒன்றும் பண்ண, நீங்க வாழ்ந்தாதானே எனக்கு வாழ்வு, நீங்க இருந்தாதானே எனக்கு மங்கள நாள். அது நான் விட்டுடுவேனா? அதுதான் நினைச்சேன். என்ன நான் பூரணமா நம்புறேன். தெரியல. நம்புங்க, முற்றிலும் நம்புங்க, முற்றிலும் நம்புங்க. அவ்வளவும் பூரணமா நம்புறா. மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறார். என்னுடைய தலைமுடியில் 7 சடைகளை பின்னி 7 நெசப்பாவுகளோடு இறுக்கி முடித்து விட்டால் என்னுடைய பலம் குறைந்து போகும். ஆஹா, சரியான பாயிண்ட். உட்கார வைத்து இவளே சடை பின்றான். இந்த பாவி பயலுக்கு ஒரு பொம்பளை பின்றான்றதுக்காக சென்னையில எல்லாம் பெரிய பெரிய சலூன்ல லேடிஸ் வச்சிருக்கிறான். ஸ்கிராப்பிங் சார்ஜஸ் ஜாஸ்தி. சில பேர் அந்த பொண்ணு தொடணும் வெட்டணும், அது தொடணுமா, இவர் அதுல ஒரு சந்தோஷமா. சில பேர் மாடு பால் கறப்பான் தான் அந்த காலை கட்டிட்டு ஒருத்தர் சிலர் கழுத்தை தடவை கொடுத்துன்னு இருப்பான். உனக்கு இதாட வேலை, மாட்டுக்கு சொரிஞ்சுன்னு விடுறது வேலையா உனக்கு? அப்பதான் அது பேசாத இருக்கு. சரி, உன் கையெல்லாம் என்னது போய் மாட்டுக்கு சொரியல் வேலை செய்யற வேலையா உனக்கு வேலை? அதை நினைத்துப்பா. சிம்சோன் இவனுடைய பகைவர்கள் வந்து விட்டார்கள். எழுந்தான். அந்த முடியோட 7 பாவுகளை இழுத்து கொண்டு வந்தான். பெண்களை கதவு தூக்கி வர மாதிரி என்ன தூக்கி வரம்பினால் அதான் அடிப்பான் பொழுது ஒரே ஓட்டம் ஓடுறான்னு எல்லாரும். தெளிலாள், இந்த 3 முறையும் நீ எங்களை ஏமாத்தி இருக்கிற. நாங்கள் எல்லாரும் மதிப்பு வாய்ந்த கௌரவம் உள்ள பிரபுக்கள். கேவலம் வேசி புத்தியதான எங்க கட்டியும் காட்டுற. திட்டாதீங்க. அவர் உள்ள இருக்க. என்ன உள்ள இருக்கிறார்? திம்னாத் வேசி வீட்டுக்கு கடைசியா என்ன செய்து தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாதா? நெருப்பு வச்சு கொளுத்தணும். உன்னை அப்படித்தான் கொளுத்த போறோம். ஐயோ, அப்படித்தான் செய்திடாதீங்க. நான் ஊருக்குள்ளே உங்களுடைய பார்வையில் இருக்கிறவ. இந்த தடவை சொல்லிடுறேன். அழுது 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 சாகத்தக்கதாய் சொன்னாள். முடிய பெற்றி அவன் முதல் சொல்லிட்டானே 7 சடை. 3வது கதவையும் திறந்துட்டான். தெளியலாள், வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் பிறந்ததுல இருந்து என் தலையில சவர கத்தியே பட்டதில்லை. கத்தினால என் முடியை சிரைச்சிட்டா என் பலன் என்னை விட்டு போய்விடும். எவ்வளவு தவறான எண்ணத்தை கொண்டிருந்திருக்கிறான் சிம்சோன். ஒவ்வொரு வலிமையான காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர் ஏவத் துவக்கினார். ஏசாயா ஆண்டவர் கொடுத்த பல பெயர்களில் ஒரு பெயர் வல்லமையுள்ள தேவன். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னை அவர் பலப்படுத்த வேண்டும். நீ உண்பது உனக்கு உடலில் ஒட்ட வேண்டும் என்றால் அவர் பலப்படுத்த வேண்டும். உன்னுடைய உடற்பயிற்சிகள் உன்னை உற்சாகப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் பலப்படுத்தும். கர்த்தருடைய பலத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். அவருடைய வல்லமையின் அதிசயத்தை காணுங்கள். சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. தாவீது அரசன் சொல்லுகின்றானே சங்கீதம் 18:1, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என்னுடைய மந்திரிகளில் அல்ல, என் மனைவிகளில் அல்ல, என்னுடைய குடிமக்களில் அல்ல, என் பிரஜைகளில் அல்ல, என்னுடைய சொத்தில் அல்ல, சொகத்தில் அல்ல, உம்மில் அன்பு கூறுவேன். உமது பலத்தினால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். சகோதரனே சகோதரி, உன்னுடைய பலம் எது? இவன் தவறா தன்னுடைய முடியல பலம். அவனை உட்கார வைத்து படுக்க வைத்து நாவிதனை கூப்பிட்டு தண்ணீரை தடி சிறைத்து விட்டாள். சித்திரவதை பண்ணினால், சின்னத்தனம் சிறுமை செய்ய தொடங்கினாள் என்று வேதத்திலே இருக்கிறது. உன்னுடைய நல்வாழ்வுக்காக நீ எடுத்துக் கொள்ற மனைவி உன்னை சிறுமை செய்வாளா? பிரசங்கி 7வது அதிகாரம் 26வது வாக்கியத்தில் பார்க்கிறோம். ஒரு ஸ்திரியானவளுடைய கைகள் கண்ணிகள், கயிறுகள், நெஞ்சம் கண்ணிகள். சற்குணனாயிருக்கிறவன் தான் அவளுக்கு தப்புவான். அவள் சாவிலும் மிகவும் கசப்பானவள். தாவீதரசன் எழுதி வைத்திருக்கிறார், என் கண்கள் கர்த்தனையை நோக்கிக் கொண்டிருக்கிறபடியினால் அவரை என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுகிறவர் என்று சங்கீதம் 25:16 எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 5:16 பார்க்கிறோம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், மாம்சேச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆனால் இந்த பாவி பய
பெலிஸ்தியரை ஒழிக்கிறதுக்கு பதிலாக பெலிஸ்திய கும்பல்லையே போய் சிக்கி நாசமாயிட்டானே. பகைவர்கள் வந்து விட்டார்கள். சிம்சோன் நான் எப்போது போல போவேன் என்று உதறிவிட்டேன். நான் கர்த்தர் சிம்சோனை கைவிட்டார். அவர்கள் வந்து அவனுடைய கண்கள் ரெண்டையும் பிடுங்கினார்கள். திம்னாத்தில் ஒரு வேசியை கண்டு, காசாவிலே ஒரு வேசியை கண்டது ரெண்டு துண்டா வந்துட்டது. கையிலே விலங்கிட்டு ஒரு ஆண் செய்யாத ஒரு வேலையை, பெண் செய்கிற வேலையை, மிருகங்கள் செய்கிற வேலையை, அடிமை செய்கிற வேலையை மாவரைக்கும்படி வைத்தார்கள். அந்தோ நான் கைதியானே, ஆவல நான் அழிந்தேன். நம்பிய நங்கை என்னை, நம்பி வந்த நங்கை என்னை தட்டாத்திலே தள்ளினாளே. நம்மிடம் ஒப்புவித்த தேவனுக்கு மகிமை செலுத்த தாகோன் கோவிலுக்கு போய் ஆராதனை செய்வோம். அந்த குருட்டு பயல் சிம்சோனையும் கொண்டு வாருங்கள், வேடிக்கை காட்டட்டும். சிம்சோன், என்னப்பா இந்த சங்கிலியெல்லாம் எடுத்துக்கிட்ட என் கையில் தோள் மேல கை வச்சுட்டு வா. ஏன் தாகோன் கோவில்ல நீ வேடிக்கை காட்டணுமா? எல்லாரும் கூடியிருக்க. எவ்வளவு பேருப்பா? 3000 பேர் ஆண்களும் பெண்களும் கூடியிருக்கிறாங்க. இந்த சங்கிலி பழுவா இருக்குது. சொம வெண்கல தூக்கணும் இல்ல, இந்த சங்கிலி தூக்க முடியாது. தூக்கு. ஒருத்தன் தலையில இடிக்கிறான், ஒருத்தன் கணத்துல இடிக்கிறான், ஒருத்தன் பின்னாடி உதைக்காதீங்கப்பா, இடிக்காதீங்க. எங்களை அடிச்சியே அட்ராவன கொண்டு போய் வேடிக்கை காட்டுகிறான். அவனை கண்டு பயந்து ஓடினவர்கள் இன்று கிட்ட நெருங்கி வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒரு புலி செத்து போனா நாய் கூட அதை இழுத்துன்னு போகும். சகோதரி, சாத்தான் எவ்வளவு சிறுமைப்படுத்துகிறான் பார்த்தாயா? தம்பி, என்னங்க இந்த கட்டடத்தை தாங்குற தூண் ஏதாவது இருக்குதா? உங்களுக்கு பின்னால் ஒண்ணு இருக்குது, தடவி பாருங்க. பக்கத்துல இன்னொரு தூண் இருக்குதா? இருக்குங்க, வலது கை பக்கம் இருக்குது. நடுவில் 2 கை நீட்டி இயேசுநாதர் சிலுவையிலே நீட்டினது போல சிம்சோன் 2 தூண்களையும் இறுக்கி வளைத்து பிடித்தார். ஊனக்கண் அழிந்து போனாலும் மனத்திலே ஞானக்கள் பொத்தாசை வருவதும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுத்தார். என் கண்களுக்கு ஒரே தீர்வையாக பழிவாங்க தேவனே, இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும், எனக்கு துணை செய்தருளும் என்று சொல்லி இருக்கினார். கடமுட என்று கட்டடம் அப்படியே இடிந்து 3000 பேரும் அழிந்தார்கள்.
இயேசுநாதரும் சிலுவையிலே முதல் மரணம் அடையும் பொழுது ஜெபித்தார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆனால் சிம்சோனோ பகைவனுக்கு சாத்தானுக்கு கிறிஸ்துவினால் அழிவு. சிம்சோன் தற்காலிக ரட்சகன் இஸ்ரவேல் மக்களுக்கு, சர்வலோக மக்களுக்கு எம்பெருமான இயேசு கிறிஸ்து நிரந்தர ரட்சகர். இயேசுபிரான் வாழ்க்கையிலே எழுபுரட்சி எதுவோ, எந்தினரோ வாழ்கருவியை, எண்ணினரோ கொலையை, நேசமுடன் சிலுவையிலே நின்று உயிரை நீர்த்தார். நேர்ந்த அன்பு புரட்சி அதனம் நெஞ்சில் நிற்றல் வேண்டும். அது மட்டிலும் அல்ல, கேலி செய்தவர்களை பழி வாங்கினான். அது மட்டிலும் அல்ல, மரண சமயத்தில் ஜெபித்தான். ஜெபத்தை அவன் மறந்ததே இல்லை. இயேசுவும் சிலுவையிலே முதல் வார்த்தையின் ஜெபம், கடைசி வார்த்தையின் ஜெபம். பரிசுத்தமான வாழ்க்கை. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உமது கற்பனைகளை காத்து நடக்கின்றேன் என்று தாவீதரசன் சொல்லுவது போலல்லவா உணர்கிறார். அவனுடைய உறவினர் அவனுடைய சரீரத்தை எடுத்து மனோவாவின் கல்லறையின் பக்கத்திலே கொண்டு போய் அமைத்தார். பாடுவோமா எல்லாரும் சேர்ந்து? அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே, நான் உங்கள் பிள்ளை அன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். பலப்படுத்தும். என்னுடைய முடி என்ன பலப்படுத்தாது, என்னுடைய உணவு என்ன பலப்படுத்தாது, என்னுடைய உடற்பயிற்சி என்னை பலப்படுத்தாது. நீர் என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை என்று தெரிந்து கொள்ளுகிறோம். தலைகளை தாழ்த்தி யார் யாருக்கு இந்த பாடல் தெரியுமோ சேர்ந்து பாடுங்கள். காரோ தாய் தெய்வதாயவை எப்போதும் நாம் பிள்ளையை சகாயர் மாறவார் மேய்பர்தே உன்னில் வேர்கொண்டால் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.